ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தாலே எல்லாருமே நினைக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பணக்காரர்களாக ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நீங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருவாரியாக ட்ரேடிங் இது பக்கமே திரும்புகிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி பார்த்தாலே நிறையா மென்டார்ஸ் இன்றைக்கி உருவாகியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்தியா மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்லேயும், சரிங்களா, எல்லா கண்ட்ரிலையும், ஸ்டேட் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அவங்க கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ட்ரேடிங்கை கற்றுக்கிறத காட்டிலும் அதை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு முதன்மையாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டிமேட் அக்கௌண்ட் தான். இதில் நிறையா பேர் தப்பு பண்ணிடுறாங்க. எப்போதுமே ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறதுக்குமே ரெண்டுக்குமே தனியான டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேங்க்கோட கம்பெனியாக இருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதும், ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவிலே நம்பர் 1 டிமேட் எது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் நிறையா ஃபியூச்சர்ஸும் நிறையா இருக்கும். அதாவது ஒருத்தர் முதன்மையான இடத்துக்கு வாராரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காரு, ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்குது. அப்போ முதன்மையானது அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நண்பகத்தன்மை கூடியதும் நிறையா ஃபியூச்சர்ஸும் எல்லா அப்டேட்டும் விரைவாக கொண்டு வரக்கூடிய ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டாவது, ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸ். நிறைய பேர் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் அவங்களே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறது சரி அப்படின்னு நினைக்கும்போது தான் இங்கே ஃபெயிலியர் அப்படிங்கிறது வருது. நான் எம்பிஏ படிக்கும்போது எனக்கு ஒரு 4 பேப்பர் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருந்ததுனால எனக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது, நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வாரீங்க அப்படின்னா நீங்களும் நிறைய புக்ஸ் ஆன்லைனில் இருக்குது, ஃப்ரீ புக்ஸ் நிறையா இருக்குது, அதை ரெஃபர் பண்ணுறது மிகவும் முக்கியமானது. மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் எ குட் மென்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், நம்ம கிளாஸ்லேயே டாப்பராக இருந்தாலும், நம்ம ஸ்டேட்லேயே டாப்பராக இருந்தாலும், நீங்கள் ஒரு வேலைக்குன்னு போகும்போது அங்கே ஒருத்தர் 10 வருடம் 15 வருடம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர் இருப்பார். அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடிய யுத்தி உள்ளவராகவும் இருப்பார். அப்போது அறிவு மட்டும் இல்லாமல் அனுபவம் யாருக்கு இருக்கோ அவர்களோடையும் தொடர்பு கொண்டு அவர்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மென்டாரை பயன்படுத்தி அவர்கிட்ட இருக்க விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறதும் அவருடைய வழிகாட்டுதல் படியும் நீங்கள் போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாலாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்டடி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய பாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று நீ பழகிற பசங்க உன்னைய விட பணத்தில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா பணம் நிறையா வச்சுருக்கவங்க கிட்ட தான் பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது அல்ல. இந்த வார்த்தையை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா பணம் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் ஏதோ ஒரு விஷயத்த வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்க ஏர்ன் பண்ணாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வயது மூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஒன்று பணத்தை நீங்கள் பழகிறால் பணத்தில் அதிகமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா உன்னுடைய வயதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வயது முதிர்ச்சியாக அவர்கள் நிறைய அனுபவத்தை எடுத்திருப்பாங்க, அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
யாரோ ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அவங்க சில மெசேஜை கொடுப்பாங்க. நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் உள்வாங்க முடியும். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் என்ன தான் கற்றுருந்தாலும் சரிங்களா, உங்களுக்கு என்ன தான் ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும், நீங்கள் முதன்மையாக ஒரு மிஷினை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபெயிலியர் கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் என்பது கன்ஃபார்ம். ஆனால் அதுலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிட்டீங்களா, அந்த லாஸ்லேருந்து வெளியில் வராமல் அந்த லாஸை எப்படி பிரேக் ஈவன் பாயிண்டில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.